எனது ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காகத்தான் மீண்டும் பழைய ஹேர் ஸ்டைலுக்கு திரும்பியுள்ளதாக சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி எப்போதும் இந்திய கிரிக்கெட்டின் முகமாகவே இருக்கிறார். ஐபிஎல் கோப்பைகள், விளம்பர ஒப்பந்தங்கள், தொழில்கள், கார்ஸ், பைக்ஸ், முன்னாள் வீரர்களுடன் சந்திப்பு என்று தோனியின் சொந்த வாழ்க்கையை பார்ப்பதும் ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஐபிஎல் தொடரில் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்த பின் நீண்ட நாட்களாக தோனியின் ஓய்வில் இருந்தார். அதன் பின் சிறு சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொண்ட தோனி முழுமையாக நடக்கத் தொடங்கிய பின் விடுமுறைக்காக வெளிநாடு சென்று திரும்பினார். அப்போது முதல் தோனி இந்தியா முழுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தோனியின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் ட்ரெண்டிங் ஆகி வருகின்றன. குறிப்பாக தோனியின் ஹேர் ஸ்டைலை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். சர்வதேச கிரிக்கெட்டை ஆடத் தொடங்கிய போது நீண்ட தலைமுடியை தொங்கவிட்டு அதன் மேல் கேப்பை அணிந்து விளையாடிய போது அந்த ஹேர் ஸ்டைலை பலரும் ரசித்தனர். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே ஹேர் ஸ்டைலுடன் இருந்த தோனி சாக்ஷியை காதலித்த போது வெட்டினார். அதன் பின் வித்தியாசமான ஹேர் ஸ்டைலை வைத்தாலும் அந்த விண்டேஜ் ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் தோனி திரும்பவில்லை. இந்த நிலையில் மீண்டும் தலைமுடியை வளர்ப்பது குறித்து தோனி பேசியுள்ளார். அதில் ஒரு ஹேர் ஸ்டைலை பராமரிப்பது எளிதான விஷயம் அல்ல. சில மாதங்களுக்கு முன்பெல்லாம் நான் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் வெறும் 20 நிமிடங்களில் தயாராகி இருப்பேன். ஆனால் இப்போது நான் தயாராவதற்கு 1 மணி நேரம் மற்றும் 10 நிமிடங்கள் வரை ஆகிறது. அதற்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் காரணம். ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த ஹேர் ஸ்டைலை வைத்துள்ளேன். எப்போது எனக்கு போதும் என்று தோன்றுகிறதோ அப்போது நிச்சயம் வெட்டி விடுவேன் என்று கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.